சொல்வதெல்லாம் உண்மை. வாங்க. தன்ராஜ் இல்லைங்களா உங்க பேரு? சொந்த மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணி நீங்க 2 பேரும் நிம்மதி. புது பிரச்சனையா இருக்கு. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறோம். மத்தவங்களால எங்களுக்கு பிரச்சனை ரொம்ப புதுவிதமான ப்ராப்ளமா இருக்கு. அதாவது மாமியார் மருமகள் ப்ராப்ளம்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும். அதுல ஹஸ்பண்ட்ஸ் இந்த பக்கமா அந்த பக்கமான்னு தெரியாம தடுமாறுறது எல்லா இடத்துலயும் நடக்கும். இது என்ன உங்க அம்மா இப்படி ஒரு 30 வருஷமா அவங்க குடும்பத்துல, அது உங்க குடும்பத்துல உள்ள அவங்க குடும்பத்துல அவங்க அம்மாவுடைய சைடுல ஆண் குழந்தைகள் இல்லைங்கிறது இப்போ ஒரு பிரச்சனையா இருக்கு. உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி எத்தனை பேரு? அண்ணா ஒருத்தர், தம்பி ஒருத்தர், 3 பையன்ல 4 பேர் பிறந்ததுல இப்ப உங்களுக்கு மட்டும்தான் ஆண் வாரிசு. அது சந்தோஷமுள்ள படணும் உங்க அம்மா. கண்டிப்பா சந்தோஷப்படணும். அவங்க ஏன் அது மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால கண்ட்ரோலே பண்ண என்ன ரீசன் எனக்கு தெரியல. என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்க, ஏன் இது மாதிரி பண்றாங்கன்னு ஒன்று நம்ம கிட்ட பேசலாம் தெரியும். நீங்க பேசி பார்த்தீங்க உங்க அம்மா தானே, கேட்கலாம்ல? எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு கேட்கலாம்ல? கேட்டா நான் அது மாதிரி பேசவே தான் சொல்லுவாங்க. பேசவே இல்லைங்க, சொல்லவே இல்லை. அது மாதிரி ஏன் மத்தவங்களோட 3வது வருஷம் சொல்றது நீ ஏன் நம்புற? நீ உன் பொண்ணு பேச்சு கேட்டு நீ மறுபடியும் என்கிட்ட நீ கேட்கற எடுத்தோன்னு அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் வரும். இப்ப நீ உன் பொண்ணு பேச்சு கேட்டு கேட்க வரியா? அப்படி பேசுறாங்கன்னு அவங்களா சொல்றாங்களா இல்ல உண்மையிலேயே பேசுறாங்களா? உண்மையிலே பேசுறாங்க. உண்மைதான் அது. ஏன்னா சொல்றவங்க என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, என் காதுக்கு வந்திருக்கு. அது நேரடியாக கேட்க போய் தான் நீ என்ன அவங்களை கேள்வி கேட்டாலும் எடுத்த வார்த்தை உன் பின்னாடி பேசிக்க நீ கேட்டு உடனே கேட்கற, நீ அம்மா மதிக்கிறதில்ல, கஷ்டப்பட்டு வளர்த்த போன இந்த கதை உடனே இப்படி ஆரம்பிச்சிடறாங்க. நம்மளும் ஒரு சில ஸ்டேஜ்ல கண்ட்ரோல். ஒருவேளை உங்க அம்மாவுக்கு இவங்களை கல்யாணம் பண்றது சோஃபியா பிடிக்கலையா? யாருக்குமே பிடிக்கல. யாருக்குமே பிடிக்கல. சொந்த மாமா பொண்ணு தானே சோஃபியா, அவங்களை பண்றது உங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கும் பிடிக்கல, அவங்க அப்பாவுக்கும் பிடிக்கல. சோ பிடிக்காம தான் எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. யார் படி வச்சா? லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். அவங்க என்ன நடந்தது கல்யாணத்தப்போ? கல்யாணத்தப்ப எல்லாமே நல்லபடியா தான் இருந்துச்சு. இல்ல என்ன நீங்க லவ் பண்ணீங்களா? சின்ன வயசுல இருந்தே படிக்கணும்னு நினைச்சீங்களா? ஆமா, சின்ன வயசுல 94க்கு அப்புறம் தான் நாங்க பேச ஆரம்பிச்சோம். சரி, லவ்னு சொல்ல முடியாது, மாமா அது மாதிரி தான் நான் பேச ஆரம்பிச்சோம். அப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க மேரேஜ் பண்ண தான் நாங்க விருப்பப்பட்டோம். சரி, அப்புறம் அப்போ நான் வேலையில இல்லை, ப்ரைவேட்ல தான் சின்ன கம்மியான சம்பளம் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க அப்பா வேலை இல்லாதனால பொண்ணு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் எங்கள் வீட்டில் போயிட்டு. வீட்டில் அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா எல்ஐசியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தாங்க. இப்போ இல்லை. ஓகே. இப்போ நான் போயிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாட்டே சொல்லிட்டேன், அம்மாட்ட சொல்லிட்டேன், நான் சோஃபியா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போயிட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு பசங்க ஆசைப்படுறாங்க கல்யாணம் வச்சிடறாங்க. பட் ஆனால் அது விருப்பம் இல்லாதான் பண்ணிச்சாங்க. எனக்கு அப்புறமா தான் தெரியுது. அந்த டைம்ல எனக்கு தெரியல. சரி, ஸோ இப்போ விருப்பத்தோட கல்யாணம் தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன விருப்பம் இல்லாம போறதுக்கு என்ன சொந்த தன்னுடைய அண்ணன் மைய பொண்ணு தானே. அது இவங்க ஆரம்பத்துல இருந்து சோஃபியா அவங்க மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கிரியேட் ஆயிருச்சு. இப்போ உங்க காதுக்கு உங்க மனைவியை பத்தி உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு வந்தது? நான் நைட் டியூட்டி எங்கேயும் போயிடுறான், என் ஃப்ரெண்டு தான் வேலைக்கு போக மாட்டீங்களா? சும்மா எங்கேயும் போவீங்க? போயிடுறான், இவன் தான் புருஷ மாதிரி இவங்களை பாத்துக்கிறான். யார் அவரு? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கழிவறதுன்னு சொல்லிட்டு, அவன் ஃபேமிலி நல்ல பையன், அவன் ஃப்ரெண்டு நல்லா சூப்பர், எல்லா இதையும் ஹெல்ப் பண்ணான். ஆனா இப்போ ஃபேமிலியோட எல்லாம் மிங்கிள் ஆயிட்டான், எல்லாமே மிங்கிள் ஆயிட்டான். நான் ஒரு ஈவெண்ட் அப்போ நான் வீட்டில் இருந்தேன். அப்போ என் ஒய்ஃபுக்கு ஒரு சிஸ்டர் ஆப்ரேஷன் ஆச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தான். அதுல இருந்து ஆரம்பிச்சது அவங்களுக்கு ஒரு டவுட். அதுக்கு பையன் பிறந்தான், பையன் பிறகு பார்க்க வந்தான். எதாச்சும் அங்க இருக்க பையன் அவன மாதிரி இருக்குன்னு சொன்னது அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிச்சு. யார் சொன்னா அப்படி? பையன் என் தங்கச்சி பாருங்களேன், என் தங்கச்சி சொல்லியிருக்கா. அது அப்படியே எங்க அம்மாவுக்கு அது போயிருக்கு. எங்க அம்மா எங்க பாட்டிகிட்ட சொல்லியிருக்கு. அந்த பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கு. அந்த பாட்டிக்கு நான் கேட்கும்போது, பையனுக்கு சொன்னீங்களா? உண்மையை சொல்லுங்க, அது பெரிய சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம், உண்மையை சொல்லுங்க நினைச்சு. நீ எங்க கூப்பிட்டு எத்தனை பேருக்கு கூப்பிட்டு நான் முன்னாடி சொல்றேன், நான் தயார். யார் உங்க அம்மா? எங்க பாட்டி. இவங்களுக்கு பாட்டி தான் வேணுது. யார் உங்க அம்மாவோட அம்மாவா? அம்மாவுக்கு சின்னம்மா. சின்னம்மா. எங்க அம்மாவோட சின்னம்மா. 10 பேருக்கு மேலே கூட்டுவா. நான் சொல்றேன், உங்க அம்மா தான் வரப்புல உட்காந்து காட்டுல சொன்னிச்சு, நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு சரி, அப்ப கண்டிப்பா இவங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னது. அப்புறமா தான் போய் கேட்டேன். சரி, நீங்க உடனே போய் அம்மாவை உழுக்கி பிடிச்சு கேட்க? உடனே போய் கேட்டேன். கேட்டதுக்கு நான் சொல்லவே சாதிச்சிட்டாங்க. சொன்னது உங்க சின்னம்மான்னு சொல்றதா? கூட்டு வரேன், ப்ரூஃப் நேர்ல வச்சு பேசிருக்க வேண்டியது. வாங்க கூட்டு வந்து வரவே இல்லை. அவங்க போய் பேசுறாங்க. அப்ப நீ அவங்க சொல்றதை நம்புவேன், நீ நான் சொல்றதை நம்ப மாட்டேன், நீ சொல்றதை நம்புறேன். ஆனா அவங்க சொல்றாங்களே, நீ சொல்லாமே அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு நமக்கு என்ன நம்புறேன் ஒண்ணுதானே, எதுக்காக போய் சொன்னவங்க? போய் சொல்ல அவசியம் இல்லையே. ஆனா சொல்லவே இல்லை. சொல்ல 2 பேரும் தங்கச்சி இருக்காங்க, நம்ம 2 பேர் இருக்காங்க. எனக்கு பயங்கர தகராறு வீட்லயே. தகராறு பண்ணி. சரி, இப்ப இது உங்க மத்த பிரதர்ஸோட ஒய்ஃபோட எல்லாம் கம்முன்னு இருக்காங்களா? நல்லபடியா இருக்காங்களா? அவங்களோட பிரச்சனை இருக்குதான் செய்யுது. அவங்க வெளியே வரல. ஹஸ்பண்ட் இப்படி முழு ஆதரவோட முழு நம்பிக்கையோட இருக்கிறப்போ
நான் இப்ப இவங்களுக்கு இவ்வளவு ஆதரவா இருக்கிறதா அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அவங்களுக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை ஏன் அவங்க இருக்கிறான் அவன்? நார்மலா இந்த மாதிரி சூழ்நிலையில ஹஸ்பண்ட்ஸ் வந்து கூட இருக்க மாட்டாங்க, அவங்க அம்மா பக்கம் போயிருப்பாங்க. ரொம்ப ஒரு உண்மையிலே உங்களுக்கு வந்து இது ஒரு ஆசீர்வாதம் தான் இல்ல? அதுதான் அவங்களுக்கு வந்து எனக்கு ஹெல்த் வைஸா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது என் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். நான் பர்சனல் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது நான் தப்பு பண்ண மாட்டேங்கிறதுல அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க. நான் வந்து திருச்சியில இருக்கேன், இவங்க வந்து ஊர்ல இருக்காங்க. அப்ப வந்து என்னோட தங்கச்சிக்கும் இவங்களுக்கும் வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. தங்கச்சி ஏதோ சொல்லிட்டு உடனே இவங்க வந்து மாத்திரை சாப்பிட்டாங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க. தூக்க மாத்திரை சாப்பிட்டு அப்போ உடனே ஒரு கார் வச்சு அடிச்சு ஹாஸ்பிட்டல் போட்டாங்க. எனக்கு போன் வச்சு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன், எனக்கு ரொம்ப கோவம். நேரா போயிட்டு அம்மா அடிச்சிட்டேன். ஏன் இது மாதிரி பண்றேன் நீ? உன்னால எனக்கு இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்த உன்னை இதை கேட்டிருப்பேனா? இது வரையும் ஏதாவது உங்கள்ட்ட வந்து கடிச்சது எதுவுமே கேட்டதே இல்லை. நீ சொல்றதும் உங்கள்கிட்ட நான் உண்டு என் வேலை தான் இருக்கேன். இது எனக்கு 2 குழந்தை வச்சு திடீர்னு ஏதோ ஆயிடுச்சுன்னா 2 குழந்தை யார் பாத்துக்குவாங்க? நீ இருப்பியா? என்னால அந்த இதே தான் இருந்துச்சு. கோவம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்கள அடிச்சு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலே போனேன். ஆனா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன், இதெல்லாம் பண்ணிருக்கூடாது நம்ம ஃபீல் பண்ணேன். நீங்க அடிச்சதுனாலதான் இன்னும் அக்ரவேட் ஆயிட்டாங்களோ? இல்லைங்க மேம், அதுக்கு ரீசன் நான் சொல்லிதான் போய் அடிச்சேன். அது அடுத்தது நான் மாத்திரை போட்டு எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எனக்கு தெரியாது. அதுவும் உங்க ஹஸ்பண்ட் இவங்களோட அண்ணா கால் பண்ணி கேட்டிருக்காங்க, அறிவு இருக்குதா உனக்கு, எதுக்கு அம்மாவை அடிச்ச, என்ன உன் முன்னாடி இப்ப செத்தா போயிட்டா, இது கேக்குற பேசுங்களா? ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் எப்படி பேசணும்? போனதான் ஒரு திருப்தியா சொல்லுங்க. அவர் அந்த மாதிரி கேட்டிருக்காரு. அது உங்க ஒய்ஃபுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாது. அவர் பிடிச்சி அப்புறம் அவரையும் பிடிச்சி திட்டேன், பிடிச்சி திட்டேன், ஏன் இது மாதிரிலாம் பேசுற அப்படின்னு திட்டேன். இந்த சூழ்நிலையில சோஃபியாவுடைய மாமியார் தன்ராஜுடைய அம்மா இவ்வளவு ஒரு அவாண்டமான குற்றச்சாட்டுகளை, பொய்யான குற்றச்சாட்டுகளை பாவம் அந்த பொண்ணு மேல வைக்கிறதுக்கு என்ன காரணம் அடிப்படையிலங்கிறதுக்காக அவங்கள முதல்ல கூப்பிட்டு பேசி பார்க்கலாம். சொல்வதெல்லாம்